சுட சுட சோறு வந்துருச்சுங்க, சாப்பிட போறோம். கடல் விருந்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கடல் விருந்து தாங்க இங்க இருக்கு. நெய் மீன், இது வந்து கட்லா மீன், இது பாறை மீன், ஜிலேபி மீன் சூப்பரா இருக்குங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சாப்பிட ஆரம்பிப்போம். அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மதி வேர்ல்டு சேனல்ல இருந்து உங்கள் மதி. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பூலாம்பட்டி ஏரிக்கு வந்திருக்கிறோம். பூலாம்பட்டி ஏரிக்கு வந்துட்டு அங்கெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு பசி எடுத்துக்கிச்சு, சாப்பிடலான்னு எங்க கடைக்கு போகலான்னு கேட்டோம். செல்வி அக்கா கடைக்கு போனா சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. சரின்ட்டு செல்வி அக்கா கடைக்கு வந்திருக்கோம். விதவிதமான மீன்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, சூப்பரா இருக்குங்க. பாக்கையிலே அப்படியே எச்ச ஊர்ந்து சாப்பிடும் போல. எங்களுக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சாப்பிட போறோம். வாங்க அக்காட்ட என்னென்ன மீன் இருக்கு அப்படின்னு கேட்டுன்னா, செல்வி அக்கா கடை ஒரு செலிபிரிட்டி கடைன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அறந்தாங்கி நிசா வரைக்கும் இங்க வந்துட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இங்க சாப்பிடுறாங்க. இங்க அந்த அளவுக்கு வந்து செல்வி அக்கா கடை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு தடவை சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. வாங்க கடைக்குள்ள போலாம். அக்கா சொல்லுங்கக்கா, மீன் பத்தி சொல்லுங்க. ஜிலேபி மீனுங்க. இது வந்து கல்லிலையும் போட்டுக்கலாம், எண்ணெயிலையும் போட்டுக்கலாம். நாங்க ஒரு 30 யார் எப்படி கேக்குறாங்களோ அது மாதிரி கொடுப்பீங்களா? கொடுப்போம். சைஸ் பொறுத்துங்க, ஒரு 30 எடுத்து வச்சிருக்கிறோம். ஓகே ஓகே. இது வந்து பாரதிங்க. 70, 60, 50, 40 இது சைஸ் பொறுத்துங்க. முதல்ல கடல்ல கிடைக்கும், இப்ப வந்து மேட்டு டேம்லயே கிடைக்குதுங்க. ஓகே ஓகே. இது வந்து கொக்கு மீன். குட்டிஸ் எல்லாமே சாப்பிடலாம். 100 கிராம் 80 ரூபா. பக்கோடா மாரி இருக்கும். இது வந்து கட்லா பீஸுங்க. இது வந்து இது ஒருத்தர் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது வந்து நெய் மீனுங்க. இது பதில கடலையும் கிடைக்கும். இப்ப சேலம் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்துடுவோம். அப்புறம் குழம்பு மீன், சாப்பாடு, எண்ணெய் எண்ணெயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நேத்து ஒரு விருந்தினர் வந்திருக்காங்க, வந்து அக்கா சொல்லுவாங்க. நிசாக்கா வந்தாங்க நேற்று, மறுபடியும் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூப்பிட்டு வராங்களாம். காமெடி ஆக்டர் அறந்தாங்கி நிசா வந்திருக்காங்க. அக்கா கடைய பேர் சொல்லி சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. இங்கதான் ஃபேமஸா இருக்கு, நல்லா இருக்கும் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாப்பிட்டு எல்லாம் நல்லா இருந்துச்சுங்களாக்கா? சாப்பாடு, மீன் குழம்பு மீன் சாப்பிட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, எல்லாருமே நல்லா இருந்துச்சு. பருப்பு குழம்பு நான் வர்றேங்க, கண்டிப்பா வரேன். எல்லாம் நல்லா இருந்துச்சுங்களா? சூப்பரா இருந்துச்சுங்களா? அதே மாதிரி நாங்களும் இங்க வந்திருக்கோம். அக்கா கடை பேர் சொன்னாங்கன்ட்டு நாங்களும் இங்க வந்திருக்கோம். ஏற்கனவே சாப்பிட்டு போயிருக்கோம், இருந்தாலும் இன்னொரு தடவை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். கண்டிப்பா நீங்க வந்தீங்க அப்படின்னா இங்க செல்வி அக்கா மெஸ் கடைக்கு வந்து கண்டிப்பா சாப்பிடுங்க. செம்ம டேஸ்டா இருக்குதுங்க எல்லாமே. நீங்க கண்டிப்பா வரணும். நிறைய செலிபிரிட்டி இங்க வந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு தடவை வந்து சாப்பிடுங்க. ஏற்கனவே இதுலதான் வந்து பவுடர் தான் குடியிருந்தாங்க. அப்புறம் இங்கதான் கல்யாணம் மண்டபம். பாக்கியராஜ் ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஒரு 28 வருஷத்துக்கு 32 வருஷம் இங்க வந்து படம் எடுத்தாங்க. அப்பவே நாங்க எல்லாருமே பாக்கியராஜ் எங்க சொந்த ஊரு. சரி, பவுன் தான் படம் எடுத்து ராசுக்குட்டி நினைச்சு வந்தாயே. பவுனு தான் நிறைய படம் நாடகமும் நிறைய எடுத்திருக்காங்க. சரிங்கக்கா, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க பிஸியான டைம்ல எங்களுக்கு பேட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றிக்கா. அக்கா என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, என்ன டேஸ்ட் அப்படிங்கறது எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா செல்வி அக்கா கடைக்கு வந்துட்டு கண்டிப்பா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க.
சுட சுட சோறு வந்துருச்சுங்க, சாப்பிட போறோம். அக்கா குழம்பு கொண்டு வருவாங்க. பாத்தீங்களா எல்லாம் சூப்பரா இருக்குங்க. ஒரு புடி தாங்க இன்னைக்கு. நெய் மீனுங்களா? ஓகேக்கா. ஓகே ஓகே. பாறை மீன் ஓகே. அம்மா சாப்பாடுங்க. கடல் விருந்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த கடல் விருந்து தாங்க இங்க இருக்கு. செம்மையா இருக்குங்க பாக்குறதுக்கு. சாப்பிட ஆரம்பிப்போம். இதுலயும் 4 வகையான மீன் இருக்கு. நெய் மீன், பாறை மீன், கெளுத்தி மீன், கட்லா மீன். இதுலயும் 4 வகையான மீன் இருக்கு. குழம்போட குடுக்குறாங்க. சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் வெயில் எல்லாம் பேசி அலைஞ்சு திரிஞ்சாங்களா, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்குவோம். செம்ம டேஸ்ட்ங்கக்கா, அருமையா இருக்கு. மசாலா நீங்களே ரெடி பண்ணிடுறீங்களா? அருமையான சாப்பாடுங்கக்கா. வீட்டுல எப்படி திருப்தியா சாப்பிடுவோமோ சூப்பரா இருக்குதுங்கக்கா. செல்வி அக்காவோட கை வெள்ளத்துல மீன் குழம்பு அட்டகாசமா இருக்குதுங்க. அவ்வளவு அருமையா இருக்கு. செம்ம டேஸ்ட். மீன் பாருங்க, அப்படியே செம்மையா இருக்குங்க. முள்ளே இல்லைங்க, செம்மையா இருக்கு. சாப்பாடு டயட்டுன்னு வரவங்க கூட ஒரு குடி குடிப்பாங்க. அந்த அளவு குழம்பு டேஸ்ட் இருக்கு. மீன் சில்லி பாருங்க, சூப்பரா இருந்திருக்குது. நல்லா கரெக்டான காரத்தோட கரெக்டா இருக்குதுங்க. இது எல்லாமே சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. ஏன்னா அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்க. நான் இதை சாப்பிட்டு முடிச்சிடுறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோ தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். சாப்பிடுறீங்களா? சாப்பாடு எப்படி இருக்கு? மீன் எப்படி இருக்கு? நீங்க எந்த வருஷமா வரீங்க? நான் பல வருஷமா வந்துட்டேன். சரிங்களா? நல்லா இருக்கு. மீனோடயா நல்லா இருக்கு. சரி, நாங்க ஈரோடு வெப்படையில இருந்து வரோம். இங்க மேட்டூர் டேம் போயிருந்தோம் இந்த சாப்பாடுக்கு. நாங்களும் ஈரோடுல இருந்தாங்க. சூப்பர்.